அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் திருப்பூர்ல ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பனும் இருந்தான். அவன் பேரு ஆகாஷ். அவன் என்னை விட சின்ன பையன். அவனுக்கு ஒரு காதலியும் இருக்கா. அவ பேரு லட்சுமி. அவ நல்ல சிகப்பா அழகா இருப்பா. அவ வேற ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுகிட்டு இருக்கா. அவ என் கூட நல்லா பேசுவா. என் நண்பனும் அவளோட தனிமையில் இருக்க அடிக்கடி என் ரூமுக்கு தான் அவளை கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருப்பான். ஒரு நாள் அவளோட டிரஸ் என் ரூம்ல கிடக்க நானும் அதை எடுத்து முகர்ந்து பார்க்க எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை அனுபவிக்கணும்னு ஆசை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போனது. நானும் என் நண்பனும் மாலை வேலை முடிந்ததுமே நாங்க ஒண்ணா உட்கார்ந்து பார்ல தினமும் குடிச்சிட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நானும் என் நண்பனும் பார்ல ஒண்ணா உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நானே அவன்கிட்ட மச்சான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குடான்னு சொல்ல என்ன மச்சான் உன்னோட ஆசைன்னு சொல்லு நான் நிறைவேத்துனேன்னு சொன்னான். இல்ல மச்சான். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்ல சும்மா சொல்லு மச்சான் நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிட்டு இருக்க உனக்கு இது கூட பண்ண மாட்டேனான்னு கேட்க நானும் அது வந்துன்னு இழுக்க அவனும் மச்சான் சும்மா சொல்லுடா என்று சொன்னான். மச்சான் எனக்கு ரொம்ப நாளா ஆசைடா. சொன்னா தப்பா நினைக்காத. நான் உன் காதலி கூட தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அவனும் சிறிது நேரம் யோசிச்சிட்டு மச்சான் நானே உன்கிட்ட இதை கேட்கலாம்னு நினைச்சேன்டா. நீயே கேட்டுட்ட நான் அவகிட்ட நாளைக்கு பேசுறேன்னு சொல்லி அவனும் திரும்பவும் சரக்கு சைடிஷ் வாங்கிட்டு வர நானும் மச்சான் நீ என்ன தப்பா நினைக்கலையேன்னு கேட்க மச்சான் நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கலடா. அதான் நான் அவ கூட நிறைய தடவை பண்ணி இருக்கேன்ல என் உயிர் நண்பன் நீ நாள நான் அவகிட்ட கேக்குறேன்னு சொன்னான். அப்புறம் நானும் அவனும் ரொம்ப நேரம் சரக்க குடிச்சிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம். நானும் என் நண்பனோட காதலியுடைய டிரஸ்ஸை எடுத்து முகர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். தூக்கம் வந்துருச்சு. மறுநாள் காலையில எழுந்து வேலைக்கு கிளம்பி போனேன். என் நண்பன் என்கிட்ட வந்து மச்சான் என் ஆளு ஓகே சொல்லிட்டா. எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லு என்று கேட்டான். என்னடா சொல்ற? உண்மையாதான் சொல்றியா? இல்ல போய் சொல்றியான்னு நான் கேட்க மச்சான் சத்தியமா உண்மைதாண்டா உண்மைய தாண்டா நான் சொல்றேன். நேத்து நைட்டு அவ கூட நான் போன்ல பேசும்போதே இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அவ உடனே ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கன்னு சொன்னா. சரி அவளை எப்ப வர சொல்ல அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நாளைக்கு சனிக்கிழமை நீ நாளைக்கே வர சொல்லு நாம நாளைக்கு லீவ் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னேன். அவனும் சரி மச்சான்னு சொல்லிட்டு நாங்க ஜாலியா வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு மாலையில பார்ல உட்கார்ந்து குடிச்சுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட கேட்டேன் என்னால சத்தியமா நம்பவே முடியலடான்னு சொல்ல அவனும் இரு மச்சான் என்று சொல்லி அவனோட காதலிக்கு போன் பண்ணி பேசிட்டு என்கிட்ட ஸ்பீக்கர் போட்டு அட்டெண்ட் பண்ணி கொடுத்து இந்தா லட்சுமி பேசுறா நீ பேசுன்னு சொன்னான். எனக்கு இது ஆச்சரியமாதான் இருந்துச்சு. இவன் விளையாடுறானா இல்ல போய் சொல்றானான்னு தெரியலையே சரி வாங்கி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போன வாங்கி ஹலோன்னு சொல்ல மறுமனையில ஹலோ எப்படி இருக்கீங்க நான் தான் லட்சுமி பேசுறேன். இப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டா நானும் லட்சுமியா நான் நல்லா இருக்கேன். நாங்க எப்பவும் போலதான் பார்ல இருக்கோம். சரி நீ எப்படி இருக்கா? என்ன பண்றன்னு கேட்க நானும் நல்லா இருக்கேன். நான் என் ரூம்ல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி நாளைக்கு உங்களுக்கு ஓகே தானேன்னு அவ என்கிட்ட கேட்டா. எனக்கு ஓகேதான் லட்சுமி. சரி நீ ஆகாஷ் கிட்ட பேசுன்னு சொல்லி நான் போன கொடுத்துட்டேன். எனக்கு இது உண்மையா? இல்ல இது கனவா இல்ல நிஜமான்னு அப்ப கூட எனக்கு அதிர்ச்சியாதான் இருந்துச்சு. நானும் என் கைய எல்லாம் கிள்ளி பார்த்துட்டேன். இது உண்மையா பொய்யா அப்படின்னு அப்போ எனக்கு வலிச்சது.
அப்ப இது உண்மைதானே அப்படின்னு நானும் சந்தோஷப்பட்டேன். அவனும் என்கிட்ட இருந்து போன வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசினான். திரும்ப நாங்க 2 பேரும் சரக்க குடிச்சிட்டோம். போகும்போது அவன் 2 ஃபுல் சரக்க வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு மச்சான் நாளைக்கு நான் சைடிஷ வாங்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன். சரி உன்னுடைய வண்டியை கொடு நான் எடுத்துட்டு போறேன். நாளைக்கு காலையில என்னுடைய ஆளை கூட்டிட்டு நான் ஒரு ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் போக நானும் அப்படியே நடந்து என் ரூமுக்கு போய் சந்தோஷமா படுத்து தூங்குனேன். மறுநாள் காலையில எழுந்து கிளம்பி ரெடியா இருக்க கொஞ்ச நேரத்திலேயே என் ரூம் காலிங் பெல் அடிக்க நானே போய் கதவை திறக்க வாசல்ல என் நண்பனும் அவனோட காதலியும் நின்னுகிட்டு இருந்தாங்க. அவளோ சுடிதார் போட்டுக்கிட்டு அழகா இருக்கா. நானும் உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போக என் நண்பனும் கதவை லாக் பண்ணிட்டு வந்தான். மச்சான் சரக்கு எடுத்துட்டு வா. நாம மத்ததெல்லாம் நான் மத்தது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சைடிஷ் எல்லாமே வாங்கி வந்துட்டேன் என்று சொல்ல நானும் போய் நேத்து வாங்கி வைத்த அந்த 2 ஃபுல் சரக்கையும் எடுத்து வந்து உட்கார்ந்தேன். லட்சுமியும் எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. நாங்க 3 பேரும் உட்கார்ந்து சரக்கடிக்க போறோம்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் சொன்னா லட்சுமி குடிக்க மாட்டா, அவளுக்குன்னு தனியா நான் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாம 2 பேரும் தான் குடிக்க போறேன்னு சொன்னா. நானும் சரிடா அப்படின்னு சொன்னேன். அப்போ வசந்த் என்னுடைய டிரஸ் உங்ககிட்ட இருக்கான்னு அவ கேட்டா. அப்ப என் நண்பன் ஆகாஷ் அதிர்ச்சியாகி என்னடி சொல்ற, உன்னோட டிரஸ் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப லட்சுமி ஆமாடா, அன்னைக்கு நீயும் நானும் சந்தோஷமா தனிமையில இருக்கும்போது என்னுடைய டிரஸை இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். எனக்கு எப்படியும் தெரியும் அதை வசந்தி எடுத்து பார்த்துட்டு என் மேல ஆசைப்படுவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லி சிரிச்சா. பத்திரமா இருக்கு உன்னுடைய டிரஸ். நானும் ஆண்டான், எனக்கும் ஆசை இருக்கும்ல, அதான் என் நண்பன் கிட்ட கேட்டேன். அவனும் எந்த தயக்கமும் இல்லாம உன்னை இங்க கூட்டிட்டு வந்தான்னு நானும் சொன்னேன். உடனே லட்சுமியோ வசந்த் கோபப்படாதீங்க, நான் இன்னைக்கு வேணுனே தான் என்னுடைய டிரஸை இங்க விட்டுட்டு போனேன். நீங்க அதை எடுத்து முகர்ந்து பார்த்தீங்களா இல்லையான்னு என்கிட்ட கேட்டா. நானும் போய் சொல்ல விரும்பல. ஆமா, உன்னுடைய டிரஸை எடுத்து நானும் முகந்து பார்த்தேன். அதுக்கு அப்புறம்தான் உன் மேல எனக்கு ஆசையே வந்துச்சுன்னு நானும் சொன்னேன். என் நண்பனோ சரி விடுங்கப்பா, நாம ஜாலியா இருப்போம்னு சரக்க ஊத்தி கொடுக்க நானும் குடிக்க, அவளோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க நாங்க எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம். என் நண்பனின் காதலியான லட்சுமியோ என்னை தொட்டு பேச நானும் ஒரு கட்டத்துல அவளை தொட்டு பேச ஆரம்பிச்சேன். என் நண்பனும் சரக்க ஊத்தி கொடுக்க நானும் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என் நண்பன் போது, மச்சான் ரொம்ப குடிச்சிட்டோம்னா நம்ம கண்ட்ரோலே நம்ம இருக்க மாட்டோம். அதனால குடிச்சது போதும், நாம பெட்ரோம் போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனான். நானும் மனசாட்சியோட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் முதல்ல உன் காதலியோட நீ ஜாலியா ஆயிருடா, அதுக்கப்புறமா நான் அவளோட ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னதான் அவன் அவனுடைய காதலியை எனக்கு விருந்தாக்கினாலும் நான் இப்படி நடந்துகிட்டேன். அவனும் சரிடான்னு சொல்லி அவன் காதலியோட சந்தோஷமா இருந்தான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சிட்டான். என்னடா, அவ்வளவுதானா, இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்ட அப்படின்னு நான் கேட்க, அவ்வளவுதான்டா, என்னால இவ்வளவு நேரம்தான் பண்ண முடியும்னு ஓப்பனா சொன்னான். அப்ப குறுக்கிட்ட லட்சுமியோ, வசந்த் ஆகாஷால அவ்வளவுதான் முடியும், அவர் சீக்கிரமாவே முடிச்சிருவாரு. அதனாலதான் நான் உங்க கூட ஜாலியா இருக்க ஒத்துக்கிட்டேன். இனி வாங்க இப்ப நீனும் நாங்களும் பண்ணலாம்னு கூப்பிட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டு அவளோட ஜாலியா இருந்தேன். அதன் பிறகு நான் வந்து ஆகாஷ் கிட்ட சொன்னேன், சரிடா நான் முடிச்சிட்டேன், இப்போ நீ போ, உனக்கு அப்புறமா நான் போறேன்னு சொன்னேன். அதுக்கு ஆகாஷோ, எது அடுத்த ரவுண்டா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இன்னைக்கு அவ்வளவுதான்.
இனி நாளைக்கு தான் என்னால ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் பண்ண முடியும். அதனால நீயே கொஞ்ச நேரக்கு அப்புறம் அடுத்த ரவுண்டு போன்னு சொன்னான். என்னடா இது இப்படி சொல்றன்னு கேட்டேன். அவ்வளோதான் மச்சான் என்னால முடியும். அதுக்குதான் நான் என் ஆளோட நீ சந்தோஷமா இருக்க கூட ஒத்திக்கிட்டேன்னு சொன்னான். ஓ இதான் விஷயமா அப்படின்னு சொல்லி எனக்கும் லேட்டாதான் புரிஞ்சது. அதன் பிறகு கொஞ்ச நேரம் நானும் அவனும் சர கடிச்சோம். அதன் பிறகு லட்சுமி வாங்கன்னு என்ன கூப்பிட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டு லட்சுமியோட மறுபடியும் அவ சந்தோஷமா இருந்தேன். இப்படியே அன்னைக்கு ஃபுல்லா நானும் லட்சுமியும் பலமுறை சந்தோஷமா இருந்தேன். இன்னொரு பக்கம் என் நண்பன் நான் வாங்கி வைத்த 2 புள்ளையுமே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு அவனையே காலி பண்ணிட்டான். நானும் சரக்கு கூட எப்ப வேணா நம்ம அடிச்சுக்கலாம். ஆனா மறுபடியும் லட்சுமி நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துப்பாலாம் தெரியலையே. அவ இந்த மாதிரி முதல் முறைதான் ஒத்திக்கிட்டா அடுத்த வாட்டி ஒத்துப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நானும் கிடைச்ச வரைக்கும் லாபன்ட்டு அவளோட பலமுறை சந்தோஷமா இருந்தேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமானது. அவளுக்கு ஆகாஷை பிடிக்கவே இல்லை, என்னோடதான் சந்தோஷமா இருக்க விரும்புனா. அதனால ஆகாஷ் கூட நாட்கள் செல்ல செல்ல பேசுவதை குறைச்சு என்கிட்ட அதிகமா பேசவும் ஆரம்பிச்சா. பல தடவை நான் ஆகாஷ் கிட்ட தெரியாம நானும் லட்சுமியும் என்னுடைய ரூம்ல அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சோம். அந்த சமயத்துல லட்சுமி என்கிட்ட சொல்லுவா, எனக்கு டெய்லி உங்களோட உல்லாசமா இருக்கணும்னு ஆசைதான். ஆனா ஆகாஷ் என்ன அடிக்கடி வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவான். அதனால உங்களோட என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. என்னால ஆகாஷை கழட்டி விட முடியல. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு ஆகாஷ் இடையூறா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு நீங்க மட்டுமே போதும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்படி ஒவ்வொரு முறையும் என்னோட தனிமையில் இருக்கும் போதெல்லாம் இதை சொல்லி சொல்லியே எனக்கு ஆகாஷ் மீது வெறுப்பை ஏற்படுத்தினான். ஒரு கட்டத்துல எனக்கு லட்சுமி மீது இருந்த மோகத்தின் காரணமாக ஆகாஷையும் நானும் வெறுக்க ஆரம்பிச்சேன். ஆகாஷ் எங்களுடைய தகாத உறவுக்கு இடையராக இருப்பதாக நான் கருதினேன். ஒரு கட்டத்துல லட்சுமி நான் அவ மீது கடுமையான மோகத்தில இருப்பத புரிஞ்சிக்கிட்டு ஆகாஷ கொலை பண்ணிடுங்க, நாமளும் நீயும் டெய்லி சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு யாரும் இடைஞ்சலா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னான். எனக்கு நண்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கூட யோசிக்கல. லட்சுமியின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என் உயிர் நண்பனான ஆகாஷையும் கொலை செய்ய நானும் ஒத்துக்கிட்டேன். அதன் பிறகு எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திட்டம் வகுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் லட்சுமி சொன்னா, நீங்க அவசரப்பட்டு கொலை செஞ்சிட வேண்டாம். நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா அவசரமா பண்ணி நீங்க போலீஸ்ல மாட்டிடக்கூடாது. நிதானமா பண்ணி நீங்க எந்தவிதமான தடயமும் இல்லாம கச்சிதமா இந்த விஷயத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா. நானும் சரி எப்படி பண்ணலாம்னு நானும் யோசிக்கிறேன். உனக்கும் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லு, அதுபடி நானும் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு நாங்க அடிக்கடி உல்லாசமாக இருந்துட்டு எப்படி ஆகாஷ கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் லட்சுமி என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னா, நீ முதல்ல ஆகாஷ கொலை செய்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு உன்னுடைய செல்போனை நீ சுவிட் ஆஃப் பண்ணிரு. அப்பதான் வந்து உனக்கும் ஆகாஷுக்கும் எந்தவிதமான போன் காண்டாக்டும் இருக்காது. நீ உன்னுடைய செல்போனை வீட்டிலேயே வச்சிட்டு போயிரு. ஆகாஷை வெளியே எங்கேயாவது வச்சு அவனை போட்டு தள்ளிரு, வீட்ல வச்சு போட்டு தள்ளிராத. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு போட்டு தள்ளி அவனுடைய பாடியை மறைச்சிரு, அவனுடைய பாடியே கிடைக்க கூடாது அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு இவர் சொன்ன லட்சுமி சொன்ன மாதிரியே எப்படி ஆகாஷ கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எங்க ஏரியாக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு. அங்க ஒரு கிணறும் இருக்கு.
முந்திலா நானும் ஆகாஷும் நான் ஞாயிற்றுக்கிழமைனா சரக்க வாங்கிட்டு அந்த தோட்டத்துக்கு தான் போவோம். கிணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துதான் நாங்க சரக்கும் அடிப்போம். அப்பதான் எனக்கு அந்த ஸ்பாட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நாம வழக்கமா சாப்பிடக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம ஆகாஷ கூட்டிட்டு போய் அவனுக்கு போதை தலைக்கேறியதுமே அவனை கிணத்துல தள்ளி கொலை செஞ்சுட்டா யாருக்கும் தெரியாது. கல்லை கட்டி கிணத்துல வீசிட்டு வந்து அவனுடைய உடலை தூக்கி போட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நானும் முடிவு பண்ணேன். இத நான் வந்து லட்சுமி கிட்டையும் சொன்னேன். இந்த பிளான் ஓகேவா, இந்த மாதிரி பண்ணட்டுமான்னு கேட்டேன். உடனே லட்சுமியும் சூப்பர் பிளான். இப்படி பண்ணா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. கிணத்துல தண்ணி இருக்குல்லன்னு கேட்டான். ஆமா, கிணத்து நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நல்ல பெரிய கல்லா பார்த்து கெட்டி போடு. இல்ல சின்ன கல்லா நீங்க போட்டீன்னா அந்த பாடி மேல வந்துரும். ஆனா நீ பெரிய கல்லா சேர்த்து போட்டீன்னா பாடி வெளிய வராது அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு நானும் என்னுடைய நண்பனான ஆகாஷை கொலை செஞ்சு அந்த கிணத்துல போறதுக்கான ஒரு பெரிய கல் அங்க கிடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன். அங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய கல்லும் கிடைச்சது. ஆனா அந்த கல்லை என்னால தனி ஆளா தூக்க முடியல. அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன், நான் மட்டும் இந்த கொலையை தனியா பண்ண முடியாது. என்னுடைய நண்பன் யாரையாவது ஒருத்தனை கூட்டு சேர்த்துக்கிட்டுதான் இந்த கொலையை பண்ண முடியும். ஏன்னா இந்த கல்லை தனியாவே என்னால தூக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஆகாஷுடைய பாடியையும் சேர்த்து என்னால எப்படி தூக்க முடியும்? அதனால எனக்கு இன்னும் 2 பேர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் என்னுடைய ஊர்ல இருந்த சில நண்பர்கள் கிட்ட எனக்கு ஏதாவது இந்த உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கும் பணம் கிடைக்குதே அப்படிங்கிற ஆசையில அவர்களும் ஊருக்கு வந்தாங்க. நான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஆகாஷ சந்திச்சு 2 நாள்ல என்னுடைய நண்பர்கள் ஊரில இருந்து வராங்க. அவங்களுக்கு நான் வந்து ட்ரீட் கொடுக்க போறேன். ஊர்மா வழக்கமா சாப்பிடக்கூடிய அந்த தோட்டத்துக்கு வந்துரு, கிணத்தங்கரைக்கு வந்துரு, அங்கதான் உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருப்போம். என்னுடைய செல்போனும் இப்ப வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால நான் சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்திருக்கேன். உனக்கு கால் பண்ணி என்னால கூப்பிட முடியாது. அதனால கரெக்டா சாயந்திரம் ஒரு 3 மணிக்கு அங்க வந்துரு அப்படின்னு நான் முன்னாடியே ஆகாஷ பார்த்து சொல்லிட்டேன். அப்பதான் நான் அவனுக்கு போன் பண்ண மாட்டேன். நான் தான் அவனை அங்க வர சொன்னேங்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. போலீசுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு திட்டத்தை வகுத்தேன். அதே மாதிரி ஊர்ல இருந்து என்னுடைய நண்பர்கள் 2 பேரையும் வர வச்சு நான் சொன்ன மாதிரி டைம்ல அங்க உட்கார்ந்து நாங்க சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம். அந்த டைம்ல கரெக்டா ஆகாஷும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். வந்து அவனும் எங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சான். நாங்க அவனை கொலை செய்ய போறதால அவனுக்கு நாங்க அதிகமா ஊத்தி கொடுத்தோம். ஒரு கட்டத்துல அவன் போதை தலைக்கேறி அவன் நிதானமா இல்லாம தடுமாறினான். இதுதான் சந்தர்ப்பம்னு நான் உடனே கயித்தை எடுத்து அவனுடைய கழுத்தை நெருக்கி அங்கேயே துடிக்க நான் கொலையும் செஞ்சேன். அதன் பிறகு என்னுடைய 2 நண்பர்களின் உதவியோடு ஒரு பெரிய கல்லை ஆகாஷுடைய உடலோட கட்டி கிணத்துல தூக்கி போட்டுட்டேன். அதன் பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆகாஷுடைய பாடி வெளிய வரவே இல்ல. அப்போ கணமக்க பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னுடைய நண்பர்களையும் மறுபடியும் ஊருக்கு நான் அனுப்பி வச்சுட்டேன். இது குறித்து நைட்டு நானும் லட்சுமியும் உல்லாசமாக இருக்கும்போது அவகிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மாத காலமாக வசந்துடைய பாடி வெளிய வரவே இல்லை. அவங்க அம்மாவும் அவங்களுடைய பெற்றோர்களும் அவனை பல இடங்கள்ல தேடி பார்த்தாங்க. என்ன என்கிட்டயும் வந்து விசாரிச்சாங்க. அப்ப எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நானும் சமாளிச்சிட்டேன். போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க.
ஆனா வசந்துடைய பாடி எங்கேயுமே கிடைக்கல. வசந்த் கடைசியா யாரு கிட்ட எல்லாம் பேசுனா அப்படின்னு சொல்லி கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஆனா அதுல என்னுடைய கால் இல்லாததால கடந்த ஒரு 2 நாட்களாக நான் அவன்கிட்ட எந்தவிதமான டச்சும் இல்லாததால போலீசாருக்கு என் மீது எந்தவிதமான சந்தேகமும் வரல. இதனால நானும் லட்சுமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்க மாட்டாத மாதிரி இந்த ஆகாஷ கொலை செஞ்சிட்டோம். இனி எங்களுடைய தகாத உறவுக்கு யாரும் இடையூறாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதன் பிறகு நாங்க தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். இப்படியேதான் எங்களுடைய வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சட்டு இருந்தோம். ஆனா நாங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது ஊருக்கு போன என்னுடைய நண்பர்கள் ஒயின் ஷாப்ல சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது போதை தலைக்கேறி ஏதோ ஒரு பிரச்சனையில நான் அங்க ஒருத்தனை கொலை பண்ணி கிணத்துல தூக்கி போட்டோம். அதே மாதிரி உன்னையும் போட்டு அடையாளம் தெரியாம பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி யாரோ உடைய சண்டை போட்டுருக்காங்க. அதனால அந்த நபர் அதிர்ச்சியாகி என்னுடைய நண்பர் இந்த மாதிரி சொன்னாரு, மதுபோதையில ஏதோ உளறனா அவன் யாரையோ கொலை பண்ணி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரு போலீஸ்ல வந்து போட்டு கொடுத்துட்டாரு. அதன் பிறகு என் நண்பன் கைது செய்த போலீசார் அவனிடம் கிடுக்குப்படி விசாரணை மேற்கொள்ள அவன் நாங்க திருப்பூர்ல இப்படி ஒரு கொலையை செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை போலீசார் கிட்ட வாக்கு மூலமாக கொடுக்க, அதன் அடிப்படையில போலீசார் வந்து என்னை கைது செஞ்சாங்க. என்னிடம் வந்து விசாரணை செய்ய, அதன் பிறகு நானும் வேறு வழியின்றி அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டேன். அதன் பிறகு இந்த கொலைக்கு காரணமாக என்னுடைய லட்சுமியையும் போலீசார் கைது பண்ணாங்க. அதன் பிறகு நான் எந்த கிணத்துல தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அழைச்சிட்டு போனாங்க. அப்ப நான் ஸ்பாட்டை காட்டினேன். கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு என்னுடைய நண்பனான ஆகாஷின் உடலானது கிணத்துல இருந்து வெளியே எடுக்கப்பட்டுச்சு. அது அழிய நிலையில மோசமா இருந்துச்சு. அதன் பிறகு அங்கேயே பிரேத பசனையும் செஞ்சாங்க. அதன் பிறகு அந்த உடலானது ஆகாஷுடைய பெற்றோர்களிடம் கொடுத்தாங்க. அப்ப ஆகாஷுடைய அம்மா என்ன சர மாதிரியாக அடிச்சாங்க. பெற்றோர்கள்லாம் என்ன அடிச்சாங்க. என்னுடைய உயிர் நண்பன் உன் பின்ன உன்ன நம்பிதாண்டா சுத்தி சுத்தி வந்தான். இப்படி அவனை நீ கொலை பண்ணிட்டியடா, ஒரு பொண்ணுக்காக உன்னுடைய உயிர் நண்பனே இப்படி சாகடிச்சிட்டியான்னு சொல்லி என்னை திட்டுனாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அதன் பிறகு என்னை கைது பண்ண போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்கள் இருவரையுமே சிறையில் அடைச்சிட்டாங்க. தற்போது தகாத உறவுக்காக என் உயிர் நண்பனையே கொலை செஞ்ச நான் சிறையில கம்மி எண்ணிக் கொண்டிருக்கேன்.